சீலா மீன் 1 கிலோ வாங்கிக்கோ. ரேட்லாம் நல்லா அடிச்சு பேசி வாங்கிட்டு வா, சரியா? சரிம்மா. டேய் ஞாபகம் வச்சுக்கோடா. டேய் மறந்துடாதடா, சீலா மீன். சங்கரா மீன் 1 கிலோவாக்கா உங்களுக்கு? டேய் நீ என்னடா பைத்தியக்கார மாதிரி இருக்க? மூலல எப்படி இருப்ப? இப்படி என்னன்னா வேலைக்கு ஆகாது, போய் கேளு. ஆமா, என்ன மீன் சொன்னாங்க? எனக்கு தெரியாது. சை. மா என்ன மீன்? சீலா மீன்டா. சீலா மீன். அண்ணே ஷீலா மீன் எவ்வளோ? சீலா மீன் 1 கிலோ 270 ரூபாப்பா. டேய் 250 ரூபா தான்டா. 270 ரூபான்னு சொல்லி கம்மி பண்ற மாதிரி 250 ரூபான்னு சொல்லுவாரு. ஏமாந்துராதரா. சரி அப்போ ஒரு 200 ரூபாய்க்கு கேட்போம். அண்ணா ஒரு 20 ரூபா கம்மி பண்ணி 250 ரூபா கொடுத்து எடுத்துக்கோ. ஓகேண்ணா. 350 ரூபா சொன்னாருமா, 250 ரூபா கொடுப்பேன்னு சும்மா பேரம் பேசி வாங்கிட்டு வந்திருக்கேன். Let me but leave my eyes from year to year. Let me but leave my. பாஸ் எனக்கு ஒரு டவுட் பாஸ். சொல்றா. உங்களுக்கும் இதோ அந்த பையனுக்கும் ஒரே டைம்ல தான் புக்கு கொடுத்தாங்க, கரெக்டா? கரெக்ட். நான் போ. அவன் புக்கு மட்டும் நீட்டா இருக்கு, என்ன மட்டும் இப்படி வச்சிருக்கீங்க? அவன் படிக்கிற பையன்டா, நம்ம அப்படியா? அதனால தான்டா கேக்குறேன். பாஸ் 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 சாரி பாஸ், சாரி பாஸ். அதனால தான் பாஸ் கேக்குறேன். அடிக்கடி புக் எடுத்து படிக்கிற அவன் புக்கே நீட்டா இருக்கு, நீங்க என்ன எடுக்கவே மாட்டீங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்? அதான்டா எனக்கும் புரியல. எனக்கும் இம்பார்ட்டன்ட் क्वेश्चन மார்க் பண்ணி கொடுறா. டா புக்கு. பானிபூரியா? சமோசா சாப்பிட போலாம்டா. போன ஜென்மம் என்ன பாவம் பண்ணனும், உன் கூட வந்துட்டேன். அவன் கூட போயிருந்தா நிம்மதியா இருந்திருக்கும். நீ ஓவரா பேசுற. எக்ஸாம் முடியட்டும், முத வேலையா உன்னை எடைக்கு போட்டு காசு வாங்குறேன். சாரி பாஸ், சாரி பாஸ். இவ்வளவு நாள் சாம்பியன்ஸ் டிராஃபி, இந்தியா மேட்ச்னு என்ன மறந்துட்டேன். இனிமேலாவது என்ன கொஞ்சம் பாடுறா. ஆமாண்டா, இனிமே நான் உன்னை நினைச்சு வாழ்க்கையில முன்னேறலான்னு இருக்கேன்டா. நீ தானே இந்தியா மேட்சுக்கு முன்னாடி ஸ்குவிட் கேம் சீரிஸ் பார்த்துட்டு இருந்த, அதுக்கு முன்னாடி பிக் பாஸை பார்த்துட்டு புலம்பிட்டு இருந்த. இதுமே ஏதாவது ஒன்று பண்ணிட்டு என்ன மறந்துடுவடா நீ. இல்லடா, இந்த வாட்டி எனக்கே பயமா தான் இருக்கு. என்ன ஆனாலும் என்ன நடந்தாலும், ஏன் இந்த உலகமே அழிஞ்சாலும், இனிமே என் ஃபோக்கஸ் ஃபுல்லா நீ தான்டா. அதாவது என் ஃபியூச்சர்ரா. ஒரு வழியா பொறுப்பு வந்துச்சுடா உனக்கு. ஒரு நிமிஷம்டா, போன் அடிக்குது. பேசு பேசு. ஹலோ மாமா, இன்னைக்கு ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகுது. என்ன பண்ணிட்டு வர மேட்ச் பார்க்கலாம். அப்படியா? இந்த உடனே வரேன். சுபு டைலாக்லாம் பேசுனியடா. சாவி மறந்தேன். இப்படி உன் ஃபியூச்சர் ஏழு மேட்ச்னு போறியடா. எங்க போனாலும் இவனை கூடயே கூட்டிட்டு வர. நான் எங்கடா கூட கூட்டு வரேன்? எங்க போனாலும் கூட வந்துடுறான்டா. அப்பாடி, எனக்கு இருக்கவன் ரொம்ப நல்லவன்டா, கூடலாம் வரமாட்டான். கொடுத்து வச்சவன்டா நீ. ரொம்ப தேங்க்ஸ்ரா. மா, காலேஜ் போயிட்டு வரேன். நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம எவ்வளவு சமத்தா தூங்குடா. ரெடி ஆயிட்டு ஒரு 5 மினிட்ஸ்ல வந்துருவேன். ஆமா, நீ அங்கே இரு. இதான் சரியான டைம். அட பாவி, இவ்வளவு நாள் விட்டு என் ஆளை பார்க்க போறேன், நீ பார்த்து கரெக்டா வந்துட்டியடா. ஆன் பண்ணிட்டல, ஓடுறா. இருங்க பாஸ், ஸ்டெபிளைசர் ஆன் ஆகணும். ஷோ ஓகே. அப்பா, இப்பதான்டா உயிரே வருது. அப்பா, என்னடா இப்படி அனல் அடிக்குது? டேய் ஏசி ஓடுறா. ஓகே பாஸ். இப்பதான்டா உயிர் வருது. மே மாசம் வர்றதுக்குள்ள இப்படி வெயில் அடிக்குதுடா. ஆமாண்டா, பயங்கர வெயில். ஐயோ இருடா, ஏசி போடுறேன். டேய் ஏசி ஓடுறா. ஓகே பாஸ். அப்பா, இப்பதான்டா உயிரே வருது. என்னங்க சார் உங்க கரண்ட் பில்? இப்பதான் உயிர் வருதுன்னு சொன்னேன். கரண்ட்ல பார்த்தோம்னா உயிரே போயிடுச்சுடா. மூஞ்சி தொடக்கிறான். முடியலையே. அடச்சி, என்ன ஓடுற? வெறும் அனல் காத்து வருது. நீ நில்லு. ஏசி நீ ஓடுற தங்கம். ஓகே பாஸ்.
என்னால உன்னை இந்த வெயில்ல ஜெயிக்க முடியாது. ஆனா என் தம்பியால முடியும். யாரு? இவனா? வெயிட் அண்ட் வாட்ச். ஏசியா போட்டுக்கிற கரண்ட் பில் என்ன நீயா கட்டுற? ஏய் ஏசி ஓடுற நிறுத்துறா. ஓகே, ஒழுங்கா ஃபேனை போட்டு படு. சரிம்மா. ஆஹா, இது சரிப்பட்டு வராது. இதுக்கு ஒரே வழி, அவனை கூப்பிட வேண்டியதான். நீ வா. டேய் ஓடுறா. அம்மா எப்பா கீழே உண்டமா, கால் தேஞ்சிச்சு, பயங்கரமா எரியுது. எரியுதா? இந்த தேங்காய் எண்ணெய் தேய் சரியாயிரும். அம்மா ஹாஸ்பிட்டல் போய் கட்டு போடலாமா? இவனை தேய் சரியாயிரும். இந்தா ஏன் முடி மட்டும் ஏமா காஞ்சி போய் கிடக்குது? என்ன தேய்க்கணும்? இங்க வா. டேய் என்ன ஊத்துறா? தூ தூ தூ. என்ன கொஞ்சம் ஊத்துறா? தூ தூ தூ. மா ஒண்ணுக்கே வரமாட்டுதுமா, பயங்கரமா ஹீட் ஆயிடுச்சு. இவன உடம்பு ஃபுல்லா தேய்ச்சி குளி, ஹீட் கம்மியாயிரும். மா கதவை திறக்கவே முடியல, ரொம்ப டைட்டா இருக்கு. இன்னம்மா சாப்பாடுல தேங்காய் ஸ்மெல் வருது. தோ இந்த தேங்காய் எண்ணெய் போட்டு சமைச்சேன்டா. இன்ஸ்டாகிராம் கிரஷ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறோம். டேய் நீ எதுடா வந்த? ஒழுங்கா போயிடு, இல்லாட்டி உடச்சு விட்டுருவேன். உடல உட அதாம்ல எனக்கும் வேணும். அப்படி நீ உடைச்சனா உன் மூஞ்சி ஃபுல்லா பரவுவேன். அப்புறம் கண்ணாடியில உன் மூஞ்ச நீயே பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணுவேன். ஸ்கின் கேர் ஃபேஸ் வாஷ் வாங்க வச்சு உன்னை நடு தெருவில் நிக்க வைப்பேன்டா. நான் இன்னைக்கு என் கிரஷ பார்க்க போறேன்னு உனக்கு எப்படா தெரியும்? நல்ல நாளா உனக்கு முன்னாடியே எனக்கு தெரிஞ்சிரும்டா. வந்துட்டேன். டேய் இன்னைக்கு ஏன்டா வந்த? இன்னைக்கு என்ன நாள்? ஊர்ல இருந்து அத்தை பொண்ணுங்கலாம் வராங்க. இன்னும் என்னடா தூக்கம்? டேய் முஞ்ச வச்சுடுறா பாப்பா. அப்பா ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு பர்த்டேடா, கிளம்பு. யோ அழகு, என் கண்ணே பட்டுரும் போல இருக்கு. ஹாய், தங்கச்சி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வீட்டுக்கு வந்திருக்காங்க, வாடா. பொண்ணு வீட்ல இருந்து வந்துட்டாங்கடா, சீக்கிரமா வா. டேய் உன்னை இப்பதான் வந்த, உன்னை நசி கொல்லாம விட மாட்டா. வலிக்குதுடா, சொல்றேன்டா வலிக்குதுடா, சொல்றேன்டா. அந்த மொட்டை மாடியா பாரு. மொட்டை மாடியா? அவ உன்னை சைட் அடிச்சா, நான் சைட் அடிச்சாலும் வருவேன். போய் பேசி விசாரி பண்ணிக்கோ. நீ என் ஃப்ரெண்டுடா, என் ஃப்ரெண்டு.